வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. இன்னைக்கு உலகத்திலே ஒரு முக்கியமான நோய் ரொம்ப ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் இருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக பாகிஸ்தானில் சத்தம் இல்லாமல் நடந்து வரக்கூடிய ஒரு மனித பேரழிவு மருத்துவ வட்டாரங்களில் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. சுமார் 30% பாகிஸ்தானியர்களுக்கு டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலகத்திலேயே மிக கூடுதலான விகிதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்குது பிரெஞ்சோட பாலிசினியா தீவில். அங்கே 25% பேருக்கு டயபெட்டிஸ். அதுக்கு அடுத்த இடத்துல குவைத் 24%, இந்தியா, அமெரிக்கா, சீனாவில் 10% அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானில் இப்படி டயபெட்டிஸ் கட்டுக்கடங்காமல் பரவி இருப்பதுக்கு உலகெங்கும் பல சுகாதார அமைப்புகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்குது. இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மக்கள் தொகை அடர்த்தி. பாகிஸ்தானில் ஆயிரக்கணக்கான நகர்ப்புற பள்ளிகள் மிக ஒரு குறுகியலான இடத்துல அமைஞ்சிருக்குது. விளையாட்டு மைதானம் அப்படிங்கிறது அங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது. குழந்தைகளுக்கு உடற்பயிற்சியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்ம ஊரை போலவே நகரம் எங்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைகள் பெரிய லெவலில் பரவி கிடக்குது. வீட்டுக்கே கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த டெலிவரி பண்ணக்கூடிய ஆப்புகள் அதிகமாக இருக்கிறது முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அதே போல் திருவிழா காலங்களில் இனிப்பு அப்படிங்கிறது சாப்பிட்றது அதிகமாகிட்டு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி பற்றின எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் இன்சுலின் உட்பட மருந்துகளோட விலையும் அங்கே ரொம்ப அதிகம். தனக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் கை காலை வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை முற்றின பின்னதான் நிறைய பேர் சர்க்கரை நோய் பரிசோதனைக்கே போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அதனால் இது உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக பாதிக்கப்பட்டு வருது. எல்லாம் உங்களுடைய சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்கள். முக்கியமான அசைவ உணவுகள், பிரியாணி மாதிரியான அந்த உணவு வகைகளை தவிர்க்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உடம்பு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும், நம்ம சொந்தத்தினர் காப்பாற்ற முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.